வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஜீக்கான கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கார்லிக் பிரெட் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட சிம்பிள் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அவன் இல்லாமல் தவாலே நம்ம பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பட்டர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 150 கிராம் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதோட 1/4 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒன்று துருவி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறனால நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பாவு பன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பன்ஸ் கடையிலேயே கிடைக்கும். நான் இன்னைக்கு வீட் பன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தனித்தனி பன்னாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம். அதில் தான் நம்ம இன்னைக்கு கார்லிக் பிரெட் பண்ண போகிறோம். எனக்கு டோட்டலாக 8 பீஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்ணெய் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா கேப் இல்லாமல் ஒன்று போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நம்ம எடுத்திருக்க பட்டர் மிக்ஸ் இந்த 8 பன்னுக்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராசஸ் சீஸை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சீஸ் ரொம்ப ஈஸியாகவே மெல்ட் ஆகிடும். நார்மலாக அந்த ஷ்ரெட்ஸ் மாதிரி சீஸ் நம்ம பேக்கெட்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் துருவி சேர்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம தவாவில் மெல்ட் பண்ணும் போது சீஸ் ஈவனாக மெல்ட் ஆகிருக்கும் கிரேட் பண்ணி சேர்க்கும் போது. இப்போது எல்லாத்து மேலேயும் நான் ஈவனாக சேர்த்துக்கிட்டேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சீசனிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தவா இல்லாட்டி பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பன்ஸை வச்சிடலாம். 4 நாளாக சேர்த்து நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அடியில் பட்டர் நிறையா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இன்பிட்வீனில் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் கூட பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் சீக்கிரமே அடிப்பாகம் ரெடி ஆகிடுச்சின்னு எடுத்திங்கன்னா சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்காது. அதனால் சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம தவாலையோ பேன்லேயோ வச்சு தான் ஆகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் இது நல்லா குக்காகி ரெடி ஆகிடும். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம், கார்லிக் சேர்க்கும் போது பெருசாக சேர்த்திங்கன்னா கார்லிக்கோட பச்சை வாசனை அப்படியே கடிப்படும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் கிடைக்கணுமே தவிர்த்து கார்லிக் கடிப்படக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டூப்பரான கார்லிக் பிரெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.